வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மகாகவி சுப்பிரமணிய பாரதி நூற்றாண்டு விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். தேசம் முழுவதும் அவரது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் இந்த வேளையிலே உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியை நினைவு கூறும் பொழுது அவருடைய படைப்புகளை அவர் நிகழ்த்திய விதம் இங்கு நாம் நிறைவு கூற இருக்கின்றோம். பாரதி தான் கண்டதையும் தான் உணர்ந்ததையும் இந்த தேசத்திற்கு தேவை என்று பாடி வைத்தார். அவர் பாடிய எல்லாவற்றிலும் தேசபக்தியே மிகுதியாக காணப்பட்டது. ஒருமுறை சுப்பிரமணிய பாரதி அவர்கள் அதிகாலை வேளையிலே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டிலே ஒரு பாடல் ஒலிக்கின்றது. என்ன என்று கேட்டால், இது சுப்பிரபாதம், பெருமாளை எழுப்புவதற்காக பாடப்படுகின்ற பாடல் என்று கூறினார்கள். இதை கேட்டுவிட்டு சென்ற பாரதி தன் உள்ளத்திலே, பெருமாளை எழுப்புவதற்கு இப்படி ஒரு பாடல் இருக்கின்றதென்றால் இந்த பாரத தாயை எழுப்புவதற்கு எந்த பாடலும் இல்லையே என்று ஏங்கினார். அப்படி பாடித்தான் நம் தாயை நாம் எழுப்ப வேண்டும், நம் பாரத தாய் உறங்கிக் கொண்டிருப்பதால் தான் இந்த அந்நியர்களின் அராஜகம் கோலேச்சுகின்றது, அதனால் நம் பாரத தாயை எழுப்ப வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்ற ஒரு பாடலை உருவாக்கினார். பொழுது புலர்ந்தது நாம் செய்த தவத்தால் என்று அந்த பாடல் துவங்கும். மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ, மாநிலம் பெற்றவள் இகுதுனராயோ, குதலை மொழிக்கிறங்காதொரு தாயோ, கோமகளே பெரும் பாரதற்கரசே என்ற இந்த பாடலிலே பாரத தாயை துயில் எடுத்து இந்த தேசத்தை காணும்படி அவர் கூறுகின்றார். இன்னொரு விஷயம் என்னவென்றால், பாரதியினுடைய முதல் பாடலே சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பாரதி அவர்கள் துணை ஆசிரியராக இருக்கும் பொழுது வெள்ளையர்களை வெளியேற்றும்படி சில பாடல்களை எழுதி அனுப்பும்படி இந்த தேசத்து கவிஞர்களை வேண்டி பத்திரிகையிலே ஒரு விளம்பரம் செய்கின்றார். அப்படி அனுப்புபவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கின்றார். ஆனால் அந்த காலகட்டத்திலே அந்நியரை எதிர்த்து எழுத எந்த கவிஞருக்கும் தைரியம் இல்லாத காரணத்தால் ஒரு கவிதையும் வரவில்லை. இதை பார்த்து மனம் நொந்த அந்த பாரதி வேறு வழியின்றி தானே அப்படி ஒரு கவிதையை எழுத முன் வருகின்றார். ஏற்கனவே தமிழிலே மிகவும் புலமை பெற்ற இந்த சுப்பிரமணிய பாரதி, இவரது இயற்பெயரான சுப்பிரமணி, இவரை அழைப்பது சுப்பையா. எட்டயபுரத்திலே சிவஞான யோகி என்ற அறிஞர் இவரது 11வது வயதிலே இவருக்கு இருந்த தமிழ் புலமையையும் கலைவானையும் அருளையும் பார்த்து இவருக்கு வழங்கிய பெயர்தான் பாரதி என்றது அந்த பட்டம். அப்படி பாரதி என்ற பட்டம் பெற்ற இந்த சுப்பிரமணிய பாரதி இன்று தானே கவிதை எழுத வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அப்படி அவர் எழுதிய கவிதை வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதி என்போம் என்ற அந்த முதல் பாடல். அந்த முதல் பாடலையே நமக்கு மிக முழுமையாக கொடுத்திருப்பார் பாரதி. அன்றைய காலகட்டத்திலே வந்தே மாதரம் என்றால் என்ன என்றே அறியாத பாமர மக்கள் தன்னுடைய தலைவர்கள் கூறியதால், இதை கூறினால் நம் நாட்டிற்கு விடுதலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையிலே மிக வேகமாக இந்த சொல்லை முழங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கையிலே இதற்கு அர்த்தம் தெரிந்து இவர்கள் முழங்கினால் இது இன்னும் உயிர்ப்புடன் காணப்படும் என்பதற்காகவே அவர்களுக்காக வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குது என்போம் என்று ஒரு விழிப்புணர்வு பாடலை பாரதி படைத்தார். அதுவே அவரது முதல் படைப்பு, அச்சிலே வந்தது. அவரது அடுத்த படைப்பு இந்த மண்ணின் மீது நமக்குள்ள உரிமையையும் நமக்குள்ள பெருமையையும் நம் உறவையும் பாடுவதாக, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடி என்று பாடுகின்றார். பாரதி அதிகமாக பாடியது மனித இனத்திற்கு இடையிலே உள்ள வேறுபாட்டை, ஜாதி வேறுபாட்டை, வர்க்க வேறுபாட்டை, இப்படித்தான் அவர் அதிகமாக சாடி பாடியுள்ளார். வேதியராயினும் ஒன்றே, அவர் வேறு குலத்தவராயினும் ஒன்றே, சீனத்தராய் விடுவாரோ பிற தேசத்தவை போல் தீங்கிழைப்பாரோ என்று இந்த மண்ணிலே பிறந்த அனைவரும் ஒன்றே, அவர் யாராக இருந்தாலும் இந்த மண்ணின் மைந்தரே என்று
பாரதி சமத்துவத்தை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியுள்ளார். அவரது கனவு தேச விடுதலை, விடுதலை பெற்ற தேசம் மிக மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதை பாரதி தன் கனவிலே கண்டார். எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பாடினார். அவர் பெண்கள் விடுதலைக்காகவும் பெண் எழுச்சிக்காகவும் புதுமை பெண் என்றாலே நமக்கு பாரதியை நினைவுக்கு வருவார். அப்படி அவர் மாறியதற்கு காரணம் பாரதி அவர்கள் சகோதரி நிவேதிதையை கண்டதே. அவரை கண்ட பின்பே பாரதி தன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொண்டு பெண் விடுதலைக்காகவும் பெண் சமத்துவத்திற்காகவும் மிகவும் பாடினார். பாரதியின் குருவாகவே நாம் சகோதரி நிவேதிதையை கொள்ள வேண்டும். மேலும் பாரதி அவர்கள் பாண்டிச்சேரியிலே இருந்த அந்த காலகட்டத்திலே சித்தர்களுடைய தொடர்பும் அவருக்கு ஏற்பட்டது. அரவிந்தரை சந்தித்தார் மற்றும் அங்கே புள்ளைச்சாவடி என்ற இடத்திலே இருந்த சில சித்தர்களையும் அவர் சந்தித்து பழகியுள்ளார். ஒருமுறை பாரதி அவர்கள் பாண்டியிலே இருக்கும் பொழுது பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கேட்கின்றார், உமக்கு தொழில் என்ன என்று. அதற்கு பாரதி இப்படி பதில் சொல்கின்றார், எமக்கு தொழில் கவிதை, தேசத்திற்கு உழைப்பது, இமைப்பொழுதும் அதற்கென துஞ்சாதிருப்பது என்று. அப்படி இருந்தால் உமைக்கினிய கணநாதன் எம்மை காத்தருள்வான் என்று மிக நம்பிக்கையாக அவருக்கு தெரிவிக்கின்றார். இப்படித்தான் வாழ்ந்தார் பாரதி. பாரதியின் வாழ்விலே என்றுமே பொய் இருந்ததே இல்லை. அவர் பாட்டிலும் பொய் இருந்ததில்லை. உண்மையும் சத்தியமும் நிறைந்திருந்ததாலே அந்த படைப்புகள் இன்றும் நம்முள் வாழ்கின்றன. அந்த மாபெரும் கவிஞன் நம் உள்ளத்திலே நிறைந்து நிற்கின்றான். பாரதி எல்லாவற்றையும் பாடினார். காக்காவை பாடினார், குயிலை பாடினார், குழந்தைகளை பாடினார், எல்லாவற்றையும் பாடினார். அவர் பாடாததே கிடையாது. இந்த தேசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்ட பாரதி ஒருமுறை நீலகண்ட பிரம்மச்சாரி அவர்களை பார்த்து அவருடைய வறுமை நிலையையும் அவர் பசியோடு இருப்பதையும் பார்த்து பாடியதுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்ற அந்த மேன்மையான வரிகள். இப்படி பாரதி தான் கண்டதையெல்லாம் இந்த மக்களுக்கு பாடி உணர்த்தியதன் காரணம் என்ன என்றால், இப்படி மீண்டும் ஒன்று நிகழக்கூடாது, நாம் அனைவரும் விழிப்புடனே இருந்து இந்த அவல நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதே அவர் பாட்டின் நோக்கமாக இருந்தது. பாரதி அவர்கள் பாலகங்காதர திலகரை மிக தீவிரமாக பின்பற்றி வந்த தமிழக தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்தார். ஆங்கிலேய அரசாங்கம் அவருக்கு பல இன்னல்களை கொடுத்தது. அவரை சுற்றி இருந்தவர்களையும் மிரட்டி பாரதியை அடிபணிய செய்யலாம் என்று முயற்சி செய்து கனவு கண்டது. ஆனால் அந்த கனவுகளை எல்லாம் பொடியாக்கி கடைசி வரை, தன்னுடைய வாழ்நாளின் கடைசி மூச்சு வரை பாரதி இந்த தேசத்திற்காகவே அந்நியரை எதிர்த்து பாடிக்கொண்டே இருந்தார். அவரது படைப்புகளை நாம் வாழ்நாளில் ஒரு முறை ஏனும் படித்து பார்ப்போமானால் நாம் பிறந்த பலனை அடைந்ததாகவே நாம் எண்ணி மகிழலாம். பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை பார்த்தால் மகாபாரதத்திலே எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கும் பொழுது அவர் குறிப்பாக பாஞ்சாலியின் சபதத்தை மட்டுமே படைத்துள்ளார் என்று நாம் எண்ண தோன்றுகின்றது. அதற்கு காரணம், அவர் பாஞ்சாலி சபதம் என்று படைத்தது இந்த பாரத தாயின் சபதமாகவே நமக்கு புலப்படும். அப்படி அவரது ஒவ்வொரு படைப்பிலும் தேசம், தேச மக்களின் நலன், தேசத்தின் உண்மையான வளர்ச்சி, இதற்காகவே பாரதி பாடினார். பல கற்பனை கவிதைகளையும் பாடினார். சிந்து நதியின் இசை நிலவினிலே என்ற அந்த பாடலிலே இன்று நமது தேசத்தவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கும் காவிரி, கங்கை இது போன்ற நதிகள் வந்து மற்ற இடங்களிலே செழிப்புற செய்ய வேண்டும் என்பதை மிக சிறப்பாக பாடியிருப்பார். இப்படி நாட்டுக்கு தேவையானதையும் பாடி தேவையில்லாததையும் சாடி ஒரு கவிஞன் பாடியிருக்கின்றான் என்றால் அது மகாகவி சுப்பிரமணிய பாரதி என்பதில் நாம் பெருமை கொள்வோம். அந்த தலைவனின் 100 ஆண்டு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த மண்
அவரது 1000வது விழாவையும் நிச்சயம் கொண்டாடும் என்பதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்கள் மத்தியிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். வணக்கம். எத்தனை கோடி இன்பம், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இறைவா, இறைவா. ஓ, 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா. சித்தினை கசித்துடன் இணைத்தாய், சித்தினை கசித்துடன் இணைத்தாய். அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய். சித்தினை கசித்துடன் இணைத்தாய். அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய். சித்தினை கசித்துடன் இணைத்தாய். அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய். அத்தனை உலகமும் வந்த களஞ்சியம், அத்தனை உலகமும் வந்த களஞ்சியம் ஆக பல பல நல்லழகுகள் சமைத்தாய். அத்தனை உலகமும் வந்த களஞ்சியம் ஆக பல பல நல்லழகுகள் சமைத்தாய். எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, இறைவா, இறைவா. ஓ, எத்தனை கோடி இன்பம். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய், முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய். முக்தி என்றொரு நிலை சமைத்தாய். அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய். பக்தி என்றொரு நிலை வகுத்தாய், பக்தி என்றொரு நிலை வகுத்தாய். எங்கள் பரமா 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 பரமா. பக்தி என்றொரு நிலை வகுத்தாய். எங்கள் பரமா 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 பரமா. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, இறைவா, இறைவா. ஓ, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா, 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 இறைவா.
அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். நாட்டின் சுதந்திரத்தை ஞானியை போலவே, நாட்டின் சுதந்திரத்தை ஞானியை போலவே, நாட்டின் சுதந்திரத்தை ஞானியை போலவே, நாட்டின் சுதந்திரத்தை ஞானியை போலவே, ஏட்டினிலே தீட்டி இன்பமடைந்து சென்றான். ஏட்டினிலே தீட்டி இன்பமடைந்து சென்றான். அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். ஆண்டுகள் மறைந்தாலும் அவன் புகழ் மங்கிடுமோ, ஆண்டுகள் மறைந்தாலும் அவன் புகழ் மங்கிடுமோ, ஆக்கிய கவிதைகள் தாமர நெறி குன்றிடுமோ, ஆண்டுகள் மறைந்தாலும் அவன் புகழ் மங்கிடுமோ, ஆக்கிய கவிதைகள் தாமர நெறி குன்றிடுமோ, மாந்தரிலே ஒரு மாணிக்கம் போன்றவனே, புவி மாந்தரிலே ஒரு மாணிக்கம் போன்றவனே, வேண்டி அழைத்தாலும் விண்ணவன் வருவானோ, வேண்டி அழைத்தாலும் விண்ணவன் வருவானோ, மாந்தரிலே ஒரு மாணிக்கம் போன்றவனே, புவி மாந்தரிலே ஒரு மாணிக்கம் போன்றவனே, வேண்டி அழைத்தாலும் விண்ணவன் வருவானோ, வேண்டி அழைத்தாலும் விண்ணவன் வருவானோ, அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியார். இந்த அவனியிலேயே ஒரு அமர கவி வாழ்ந்தான். அவன் பெயர் பாரதியம், பாரதியம், பாரதியார். நமஸ்காரம். தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களு கோயாத தொல்லை.
தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை கண்ண தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை தின்னப்பழம் கொண்டு தருவார் கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவார் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பார் தின்னப்பழம் கொண்டு தருவார் பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பார் என்னப்பன் என்னையன் என்றார் என்னப்பன் என்னையன் என்றார் என்னப்பன் என்னையன் என்றார் அதனை எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பார் தீராத விளையாட்டு பிள்ளை அழகுள்ள மலர் கொண்டு வந்தே கண்ணன் அழகுள்ள மலர் கொண்டு வந்தே என்னை அழ அழ செய்த பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான் குழலிலே சூட்டுவேன் என்பான் என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை பின்னலை பின்னின்றிழுப்பார் கண்ணன் பின்னலை பின்னின்றிழுப்பார் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் பின்னலை பின்னின்றிழுப்பார் தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் வண்ணப்புது சேலை தனிலே வண்ணப்புது சேலை தனிலே புழுதி வாரில் சொரிந்தே வருத்தி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை புல்லாங்குழல் கொண்டு வருவான் கண்ணன் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி தரும் மனகீதம் படிப்பான் புல்லாங்குழல் கொண்டு வருவான் அமுது பொங்கி தரும் மனகீதம் படிப்பான் கள்ளால் மயங்குவது போலே கள்ளால் மயங்குவது போலே அதனை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவிலே பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை விளையாட்டு பிள்ளை நமஸ்காரம். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தர நீ கடவாயே எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி இசைப்பேன் கேளாய் கணபதி இசைப்பேன் கேளாய் கணபதி. நமஸ்காரம்.